அக்காவோட தான் நிறைய வாழ்ந்துருக்கிறேன். அநேக காரியங்கள் சொல்லப்போனால் உண்மையாக எங்கள் மனைவிங்க என்னால் ரொம்ப யார்கிட்ட பேசும்போதும் அந்த சபை ஊழியம் ரெண்டு போதகர் என்று வரும்போது ஒரு இடத்திலும் நான் விட்டு கொடுக்காமல் பேசுகிறவன். அதனால தான் கடந்த அடைக்காலங்கள் கூட என்னால் சாட்சி சொல்ல வர முடியவில்லை. நான் திடப்படுத்திக் கொண்டேன், ஆனாலும் அது முடியாது. ஏனென்றால் ஆரம்ப நாட்கள் இந்த சிறு வயதிலிருந்து அநேக ஊழியக்காரன் சொன்னது போல அநேகருக்கு உதவி செஞ்சிருவாங்க. உதவி என்றால் இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுப்பது அல்ல. ஒரே ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள்கிட்ட ஒரு மைக் வந்துச்சு. பாஸ்டர் ராஜ்சேகர் அவர் சொன்னது போல அந்த நாட்களில் எங்கள்கிட்ட மைக் கூட கிடையாது. மைக் செட்டு நானும் பாஸ்டர் சேட்டு அவர்களும் போயிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் போய் மைக் செட்டு காரர்கிட்ட போய் கெஞ்சுவோம். ஆனால் ஒரே ஒரு ஸ்பீக்கரு, ஒரு மைக்கு, ஒரு ஆம்பளை பேர் கூட கெஞ்சுவோம். அவர் கதவை திறக்க மாட்டார். அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்து வச்சு ஆன் பண்ணால் அது நம்ம ஒரு பாட்டு பாடினோம், அது வேறு மாதிரி பாட்டு பாட்டோம். அப்படியேப்பட்ட ஸ்பீக்கர்லாம் இருந்துச்சு. பாஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அப்படி தூக்கி தொப்புன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒழுங்காக ஒர்க் ஆகும் பாருங்கள். அதுக்கு கூட சரி பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். அப்படிலாம் சரி பண்ணி தான் ஓட்டுவோம். ஆனால் நீங்கள் அருமையான அண்ணன் அவங்க சொன்னது போல் நீங்கள் ஐஃபை மைக்கு, நான் எங்கள் பிள்ளைங்கள்ட்ட தான் அதை சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் இன்னைக்கு ஐஃபையான மைக்கு எல்லார் கையிலும் மைக்கு யூஸ் பண்ணுறீங்க. கால்லெஸ் மைக் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு ஒயர் மைக்கு கூட கெஞ்சு கூத்தாடுற நாட்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஏன்னா சபையை வச்சு எப்படியாவது நல்லா பெஸ்ட்டாக பண்ணிடணும்பா. நம்ம இருக்கிற நாட்களுக்குள்ள சபைக்கு தேவையான அத்தனையும் பண்ணிடணும் என்று விரும்பக்கூடிய ஒரு தெய்வ மனுஷன். அது மாத்திரமல்ல, எங்களை ஒரு நாள் சோம்பேறித்தனமாக இருக்க விடவே மாட்டார். வந்தியா, ஸ்கூலுக்கு போனியா, காலேஜ் போனியா, உடனே கிளம்பி ஓடியதுக்கு போ. நாங்கள் மாட்டு தெருவில் போய் நின்று பாட்டு பாடுவோம். நாங்கள் மாட்டு ரோட்டில் நின்றுவோம். நானும் பாஸ்டர் சேட்டவர்களும் போயிட்டு நாங்கள் மாட்டு நிற்போம், நின்று பாட்ட ஆரம்பிப்போம். நாங்கள் மாட்டு மெசேஜ் கொடுப்போம், நாங்கள் மாட்டு வந்துடுவோம். காலையில் விடிகாலை 4 மணிக்கு எழுந்து போவோம். ரோட்டில் நின்றுக்கிட்டு நாங்கள் மாட்டு தேவனுடைய வார்த்தை சொல்லிட்டு வருவோம். இப்படி எங்களை எல்லா விதத்திலும் உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லா விதத்திலையும் பாஸ்டர் அநேக சொன்னது போல ஒரு காரியத்தை ஒழுங்கு பண்ணதுல அவரை போல நல்ல திறமைசாலி இருப்பாங்கன்னா அது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இதெல்லாம் நாங்கள் சிறு வயதிலிருந்து பார்த்து பார்த்து வளர்ந்தது தான். இன்னைக்கு நான் ஒரு சபையில, சென்னையில ஏசுரம்போடு சபையில இன்னைக்கு உடனுடையனா அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன் என்றால் அதை நான் இங்க வளர்ந்த விதங்கள் அப்படி இருக்கிறது. நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன திருமண காரியத்திலேருந்து ஒரு அடக்க ஆராதனை ஆகிட்டோம். எல்லா விதத்துலையும் சரியாக நேர்த்தியாக செய்கிறேன் என்றால் அநேக கேட்பாங்க, அப்படிதான் நீங்கள் எந்த பைபிள் காலேஜ் படிச்சீங்க? நான் பைபிள் காலேஜில் படிக்கல, பைபிள் யூனிவர்சிட்டிலேருந்து போயிருக்கிறேன். ஆமே, இங்கேருந்து எல்லா விதத்திலும் திறமையாக நான் உருவாக்கப்பட்டு தான் வெளியே போயிருக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனோம்னா, நான் 2001 இந்த இடத்துலேருந்து நான் வேலை விஷயமா வெளியில் போக வேண்டிய வரும்போது ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய வேலை என்னன்னு பாருங்க. வெளியில் போகிறேன், ஒசூரில் போகணும். பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு ஜாம் பண்ணிட்டு போகிறேன். பாஸ்டர் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு எந்த சபைக்கு போவேன் அப்படின்னும் போது ஏன்னா அப்போ ஃபோன் வசதி எதுவும் கிடையாது. ஒரு புத்தகத்தை, ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தில் ஒசூரில் இருக்கிற ஒரு பாஸ்டருடைய அட்ரஸ் எடுத்து எனக்கு எழுதி கொடுத்து அவருடைய ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்து, எப்பா நீ போயிட்டு இந்த கான்டாக்ட் பண்ணி இந்த சபைக்கு போ. அந்த ஊழியக்காரர் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கிறதுனால இந்த சபைக்கு போப்பான்னு சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். அந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள பர்சன். ஒரு தேவ மனுஷன் விசுவாசி வெளியில போனாலும் எந்த சபையில போய் பங்கு பெறுன்றதை முதற்கொண்டு அக்கறை செலுத்தக்கூடிய நபர். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு உதவி செஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. நாங்கெல்லாம் சொல்லுவோம் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது, பஸ் அவனை செய்யாதீங்க சார், அவன் எவ்வளவு உதவி செஞ்சாலும் நன்றி இல்லாம இருக்கிறாங்க பஸ் அப்படின்ட்டு. எப்பா அவன் புத்தி பாது, நம்ம புத்தி செஞ்சுனே இருப்போம்பா. 1000 பேர் பேசினா பேசட்டேன்னா அவன் புத்தியை பேசணும் பேசிதான் இருப்பான், நன்றி கேட்டவனுங்க. ஆனா நம்ம செய்கிறத செஞ்சுட்டே இருப்போம். ஒருத்தவங்க கேட்டுட்டாங்கன்னா பணம் இருக்குதோ இல்லையன்றது கிடையாது. எங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நான் திட்டு வாங்கிறேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அந்த ஆரம்ப நாட்கள்ல எங்களிடத்துல ஒரு சைக்கிள் இருக்காது. வாடகை சைக்கிளுக்கு காசு கொடுக்க முடியாது, வாடகை பணம் கொடுக்க முடியாது எங்களுக்கு தெரியும். ஆனா பாத்தீங்கன்னா பாசஸ் படி நடக்கும். யாரோ சைக்கிள் வாங்கிட்டு போவாங்க. நான் கெஞ்சுவோம், நானும் பாஸ்டர் சேட் அவர்களும், பஸ் நமக்கு ஒரு சைக்கிள்
நம்ம சபைக்கு ஒரு சைக்கிள் வாங்கிக்கலாமா பாஸ்டர்? இப்பா அதெல்லாம் வேணாப்பா, அவன் கொடுக்கறது வந்து நம்ம வாங்கக்கூடாதுப்பா, நமக்கு அதை விட பெருசாக கிடைக்கும்பா, நீங்க ஏன்பா கவலைப்படுறீங்க? நாங்கள் முறுமுறுப்போம், என்ன பாஸ்டர் நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே, பரவாயில்ல விடுப்பான், பாவம் இல்லாத கேட்குறாங்க, அதை போய் நம்ம போய் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்க, இவங்களே மீட்டிங் நடத்தி இவங்களே சைக்கிள் எடுத்துட்டான்னு சொல்லுவாங்கப்பா, வேணா விடுப்பா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தைரியப்படுத்தினவர், எங்களை உற்சாகப்படுத்தினவர் எல்லா விதத்திலையும். அதனுடைய வெளிப்பாடு தான் எங்களை கர்த்தர் இந்த அளவுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர் சொல்லுவார், கடந்த 2 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு இடத்துல ஒரு ஹோட்டலில் உட்காந்து நான் சாப்பிட சொன்னார், எப்பா எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துங்கப்பா, அடிக்கடி சென்னையிலேருந்து வாப்பா. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் கீழ்படியாமல் விட்டேன். என்னன்னா, ஊழியத்து வந்திருப்பான்னு சொல்லி பல வருஷமா எடுத்து சொல்லிட்டு இருந்தவர். ஊழித்து வந்திருப்பான் 2 ஆண்டுக்கு முன்பதாக கூட நம்ம ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டு சொன்னார், எப்பா அவ்வளோதான்ப்பா, வயசாயிடுச்சுப்பா, இனிமே அவ்வளோதான், எல்லாருக்கும் முடிச்சாச்சு, இனிமேல் நம்ம நேரம் வரும்போது கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் நீங்கள் இந்த ஊழியத்தை திறமா இருந்து செய்யுங்கப்பா, மாதத்துக்கு ஒரு முறை சென்னையிலேருந்து வாப்பா அப்படின்னாரு. இன்னும் ஒரு படி கீழே இறங்கி கூட ஒரு வார்த்தையை சொன்னார், நீ மாதத்துக்கு ஒரு முறை சென்னையிலேருந்து வாப்பா, அந்த பஸ் பேர் முறை கூட நான் கொடுத்துட்றேன்ப்பா, நீ வந்து ஊழியத்தை பார்ப்பா, ஊழியத்தை செய்ப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொல்லி எப்படியெல்லாம் சொன்னாரோ அவர் வெளிப்பாடாக கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி ஃபாதர் பிரிக்மான்ஸ் அவர் மூலியமாக ஊழியனாக என்னை கர்த்தர் அந்த அபிஷேக பிரதிஷ்டை பண்ணி என்னை தேவனுடைய நாமத்தை மகிமைக்கு வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த பகுதியில் இந்த இடங்களில் அநேக காரியங்கள் நம்ம பேசிக்கிறதுலாம் சொல்லிட்டு கொண்டு போகலாம். ஒரு நாள் நான் சொன்ன போல மைக் இல்லாமல் ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பாஸ்டர் வந்து எங்க நின்றார். என்னன்னு கேட்டார், பாஸ்டர் மைக்கு நீங்கள் கொடுத்தாதான் நான் போய் ஆராதனை ஆரம்பிக்கிறேன்னாரு. என்ன தெரியுமா பண்ணார், எங்கள்கிட்ட இருந்தது ஒரே ஒரு மைக், அது யாரும் வாங்கி கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னாருப்பா, அந்த மைக் எடுத்து கொடுத்து அனுப்புப்பா அவர்கிட்ட அப்படின்னாரு. சார் நம்மள்ட்ட இருந்து ஒண்ணுதான் சார், எப்படி அப்படின்னு என்ன பண்றது, அவர் வந்து இப்ப நீ கொடுத்தாதான் எடுத்துட்டு போயிட்டு ஆரம் நடத்துன்னு சொல்றாரு, நம்ம என்ன பண்ண முடியும், கொடுத்த அனுப்ப பரவாயில்ல, இப்ப நமக்கு போய் வாங்கிட்டு வா, அவர்கிட்ட போய் வாங்கிட்டு வா, சவுண்ட் சர்வீஸ் போய் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு அனுப்பிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஆனா ஒவ்வொரு காரியத்தையும் எதெல்லாம் கொடுத்தாரோ கொடுக்கதான்பா, பாக்கெட்ல 10 ரூபாய் தான் இருக்கும், கடைசி 10 ரூபாய் தான் இருக்கும். அந்த 10 ரூபாய் எடுத்து போட்டு வாங்கிட்டு வா 10 ரூபாய் எதா இருந்தாலும். ஏன்னு கேட்டா நாளைக்கு என்ன பிரச்சனை பண்றது, நாளைக்கு காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம்பா, நீ போப்பா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அது மாத்திரம் இல்ல, எங்க காலகட்டத்திலிருந்து இப்ப இருக்கிற எங்க பிள்ளைங்க முதல் கொண்டு என் பிள்ளைகள் ரான் ஸ்மித் ஆகட்டும், சோஃபியா ஆகட்டும், நாங்க எல்லாருமே அவருக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன தெரியுங்களா, நாங்கள் பாஸ்ன்னு கூப்பிட்ட நாளை விட தலைவர்னு கூப்பிட்ட நாள் தான் அதிகம். நாங்கள் பேசும்போதெல்லாம் அதான் சொல்லுவோம், இங்கே இருக்கிற எங்கள் காலகட்டத்தில் எங்களோட காலத்துக்கு அப்புறம் வந்து அநேகர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. என் பிள்ளைங்களோட பேசும்போது சரி, அக்காவோட பேசும்போது சரிதான், பாஸ்ன்னு சொல்கிற நாட்களை விட தலைவர் கூப்பிட்ட நாட்கள் தான் அதிகம். எங்களை அப்படியெல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் அவருக்காக செய்யணும்னா ஒரே ஒன்று தான் சொல்லுவார், ஏப்பா எப்படியாவது சாவறதுக்குள்ள 4 பேர் நல்லது செஞ்சனே செத்துணும்பா. அவர் கடைசியாக எங்கிட்ட சொன்ன வார்த்தை, கடைசியாக எப்போதும் சொல்ற வார்த்தை அதுதான், நான் சாவறதுக்குள்ளப்பா எப்படியே 4 பேர் நல்லது செஞ்சுனே இருக்கணும்பா, ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும், சபைகள் பெருகணும். சபை விசுவாசிகளுக்கு நாம் நல்ல ஒரு நன்றி உள்ள ஒரு ஆறுதல் ஜெப கூட்டத்தை வந்திருக்கிற நாம அவருக்கு நன்றி செலுத்தி ஒரு சோத்திரம் பண்ணதுக்கு வந்திருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரே ஒரு காரியத்தை கடைபிடிக்கணும். என்னன்னா, ஆத்தும் ஆதாயமும் தேவனுடைய சபையில தேவனுடைய ஊழியத்தை செய்வதுதான் அவர் செலுத்துற மிகப்பெரிய நன்றி காணிக்கையா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா அவர் எங்களிடத்துல என்னுடைய காரியத்தெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுகிறவர், என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுகிறவர். இங்க உட்கார்ந்துட்டு சென்னையில் இருக்கிற எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவார், வாய்ஸ் கால் அனுப்புவார், இந்த காரியத்தெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புவார், ஒரு ஃபார்மேட் ஒரு லெட்டர் அனுப்புவார். இந்த விஷயத்த மட்டும் தான் சொல்லுவார், நான் கரெக்டாக அதை டைப் பண்ணி அவருக்கு அனுப்பி வைப்பேன். ஃபர்ஸ்ட் அது ஓகேவான்ட்டு, சூப்பர்ப்பா, ஓகே, நல்லதுப்பா, காட் பிளஸ் யூ அப்படின்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு என்ன நான் நம்பினார்னா, இவன்ட்டு இதை கொடுத்தா செய்வான்ற நம்பிக்கையினால் தான் இங்க இருந்துட்டு எங்க நம்ம சர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஆகட்டும், அதை குரூப்ல போறதாகட்டும், இல்லாட்டி யாருக்காவது லெட்டர் அனுப்புறதாகட்டும், ஏன் அநேக நேரங்களில் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங்கை கூட நான் தான் சென்னையிலேருந்து டைப் பண்ணி அனுப்புவேன். யாருக்கும் தெரியாது, நான் டைப் பண்ணி தான் பாஸ்டருக்கு அனுப்புவேன். பாஸ்டர் தான் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, மீட்டிங் இன்வைட் பண்ற விஷயம் மட்டும் எதுவாக இருந்தாலும். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன நம்புறாங்க, பாஸ்டருக்கு தெரியும் இந்த வேலையை அவனுக்கு யார் எதை கொடுத்தா எதை கரெக்டாக செய்வான்ற நம்பிக்கையை பார்த்து அவங்களுடைய திறமைக்கும் தாளங்களை பார்த்து சரியா பயன்படுத்தினவர். அநேக நேரத்தில் விரட்டினார், ஓட வச்சாரு.
ஆனால் தான் நாங்கள் இன்னமும் ஓடாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நான் பார்த்து சோர்ந்து போயிருந்தோம்னா இங்கே ஒரே ஒரு காரியம் நடக்கும். ஒன்று, அவருடைய வார்த்தை கேட்டு உருவாக்கப்படுகிறவன் உருவாக்கி விடுவான். அப்படி இல்லைன்னா ஓடுகிறவன் ஓடி விடுவான். இதுதான் ரெண்டு நடக்குது. உருவாகினவர்கள் அநேகர் உண்டு, இங்க வராதவர்கள் அநேகர் உண்டு. நான் நினைச்சு பார்த்தா எத்தனை பேர் அப்படியே கவுண்ட் டவுன் இல்ல, கவுண்ட் அப்பு தான் போயிட்டு இருக்கு. உருவாக்கப்பட்டவர்கள் அநேகர் இங்கிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்க பேசுறது, நாங்க சொல்லுகிறோம் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மாத்திரமே. அதனால தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஆலயத்தை நேசிக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவங்க ஊழியத்தை செய்வோம், ஆத்துமகள் ஆதாயம் செய்வோம். அவர் தான் அவருக்கென்று நாம் நினைக்கிற மிகப்பெரிய நினைவேந்தலா இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்போடு இந்த பாஸ்டர் நன்றி. தேங்க்யூ. அவர்கள் கைதட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.